கோயிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை இங்கமைப்போம். அவர் சொல்வதெல்லாம் செய்யக்கூடி வருவோம். இறைவன் குரல் கேட்போம். அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம். கலந்து மகிழ்வோம். புதிய உலகம் நாம் காணுவோம். அரசர் திருக்குலம் நாமே. அவரின் சொந்தமயங்காகுவோமே. அரசர் திருக்குலம் நாமே. அவரின் சொந்தமயங்காகுவோமே. நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம். உறவின் பாரம் நாமாகுவோம். நம்மை இழப்போம், தந்து மகிழ்வோம். உறவின் பாரம் நாமாகுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம். புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். புனித நாள் இன்று நாம் காணுவோம். புதிய கீதங்கள் இசைத்திடுவோம். நீதி உலகை நாம் படைப்போம். அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். இறைவன் குரல் கேட்போம். அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம். கலந்து மகிழ்வோம். புதிய உலகம் நாம் காணுவோம். திருப்பலி கருத்துக்கள். இன்று தங்களுடைய பிறந்தநாளை காணும் எட்வர்ட் ரம்யா இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். மேலும் நன்றி அறிதலாக அருள் ஸ்டாலின் டேவிட் ஃபேமிலி, ஆரோக்கிய ஸ்டாலின் எஸ் மெஜல்லா, டேவிட் சுரேஷ் பாபு, கேத்ரின் அல்போன்சா ஆகியோரும். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக டேவிட் பெனிடா இவருடைய திருமண வாழ்வு நலமுறையில் அமையவும், சுகன்யா கௌரி சங்கர் சிறப்பு கருத்துக்காகவும், மேலும் நம்மோடு வாழ்ந்து மறித்த ஏஞ்சலா பெப்பின், டெய்சி பத்லின், அகஸ்டின் தேவதாஸ், லூர்து மேரி கஸ்தூரி, அருளப்பன், பாலசுந்தரம், நதியம்மாள், தவமணி, பெர்னதத்து, கிளாடி, சலேத்ராஜ், சிஸ்டர் சகாய செல்வி, ஜோசப் பெட்ரிக், சிஸ்டர் பாலம்மாள், மேலும் அனைத்து மரித்த குருக்களின் ஆன்மாக்களுக்காகவும் சிஎம் மைக்கேல், ஜான் பால், ஜோசப், அன்னமேரி ஆகியோரின் ஆன்மாக்களுக்காகவும், மேலும் நம்முடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட். உங்களை எல்லாம் பார்ப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. திடீரென்று மழை, அந்த மழையும் ஒரு உற்சாகம்தான். ஆக நீண்ட நாள் விடுமுறை பிறகு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறு திருப்பலின் வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வது ஒரு அழகான நிகழ்வு. நேற்று அன்பிய திருப்பலிக்கு நான் சென்றிருந்தேன். குழந்தைய அன்பிய திருப்பலி பக்கத்தில் தான், நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட். அந்த வீட்டில் ஒரு வார்த்தை இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. த ஹாப்பினஸ் இஸ் அ ஹோம் மேட். ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட் அப்படின்னு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகிழ்ச்சி என்பது வீட்டில் இருப்பவர்களால் உருவாக்கப்படுவது, வெளியில் இல்லை. தட்சது மீனிங். மகிழ்ச்சி என்பது வீட்டில் உள்ளவர்களால் உருவாக்கப்படும். ஒரு கணவனாய், மனைவியாய், தந்தையாய், தாயாய், பிள்ளைகளாய், சொந்த பந்தம், வீட்டில் இருப்பவர்களால் உருவாக்கப்படுவதுதான் மகிழ்ச்சி. வெளியில் இருப்போம் அல்ல, அந்த வீட்டில் இருப்போல உருவாக்கப்படுகின்ற மகிழ்ச்சியின் மையம் இயேசு தான், மாதா தான். அதாவது காணாவு திருமணத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்க போகின்றோம். ரொம்ப அழகான நிகழ்வு. நிறைய அழகான திருமண குடும்பத்தை பற்றிய ஒரு அழகான
சிந்தனைக்குள்ளாக நாம் உள்நுழைந்து நம்முடைய திருமண வாழ்வை, குடும்ப வாழ்வை கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனமுருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இருக்க வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக.
என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமது மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாமையாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, எருசலேம் நகருக்கு ஆண்டவர் தரவிருந்த வெற்றியையும் மீட்பையும் புதிய பெயரையும் மன வாழ்வையும் எசாயா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடி, அரச மகுடம். நம் வாழ்வு எவ்வளவு பாழடைந்து கிடந்தாலும் ஆண்டவர் நம் வாழ்வை கட்டி எழுப்ப வல்லவர் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 62, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயூலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள்.
மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பேருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, படைப்பின் தொடக்கம் முதல் தூய ஆவியாரின் செயல்பாடுகள் மிகவும் முக்கிய இடம் வகிக்கின்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவியார் செயல்படுகின்றார். தன் அருள் கொடைகளை அவரை தேடுவோருக்கும் தாகத்துடன் கேட்போருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். தூய ஆவியாரின் வல்லமையை நம்மில் கண்டுணர்ந்து பொது நன்மைக்காக அவற்றை பயன்படுத்தும் வர வேண்டி இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 4-11 வரை. சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகையுண்டு. ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகையுண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகையுண்டு. ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒவ்வொருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களும், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்கிற இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை, மீண்டும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்வது, மீண்டுமாக இறைவன் சந்நிதி நம் குடும்பத்தில் நிம்மதியாக மாற்றுவது, ஆண்டவன் சன்னிதானத்தில் நம் திருமண குடும்ப வாழ்வையெல்லாம் புதுப்பித்து மகிழ்வோடு மன நிறைவோடு அடுத்து நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நகர்த்துவது, ஆண்டவன் ஆலயத்தில் கடவுள் தரக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுவது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய இறை சிந்தனை அழகான பகுதி. சில நிகழ்வுகளோடு நாம் அப்படியே நாம் தொடங்கலாம். நாம் இந்த இறைவனுடைய சிந்தனையை வாக்குதத்தை நாம் ஆசை போடலாம். திருமண குடும்ப வாழ்வில் அதை முன்னின்று செயல்படுத்த முனையலாம். புனித அகஸ்தினார், ஃபேமஸ் பிலாசபர் அண்ட் தியாலஜியன், அவர் மனமாற்றம் அடைவதற்கு முன்பாக அவர் ஊதாரித்தனமாக உலக வாழ்க்கையின்படி வாழ்ந்தவர். மகிழ்ச்சி என்பது வெளியில என்று தேடிக்கொண்டிருந்த காலகட்டம். அவங்க அம்மா மோனிகா அழாத நாட்கள் இல்லை, கண்ணீர் விட்டு ஜெபித்த நாட்கள் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்துக்காக. இப்படி அவருடைய வாழ்க்கையெல்லாம் வெளியில அப்படி தேடிக்கொண்டே இருந்த பொழுது ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் ஒரு தோட்டத்துக்கு அப்படியே அவர் நடந்து செல்கிறார். மகிழ்ச்சி எங்கதான், வேர் இஸ் ஹாப்பினஸ் என்று அப்படி தேடிக்கொண்டே அவர் செல்கிறார்.
அப்போ ஒரு அழகான ஆப்பிள் மரத்தை அவர் பார்க்கிறார். பார்ப்பதற்கு ஒரு அழகும், அது ரொம்ப பழுத்து அழகாக தொங்கிக் கொண்டு ஒரு கவர்ச்சியாக இருந்தது. அப்போ அந்த ஆப்பிள் மரத்திடத்தில் போய் அவர் ஆப்பிள் மரமே, உன்னை பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கு. நான் நினைக்கிற இந்த உலகத்திலே நீ தான் மகிழ்ச்சியாக இருப்ப. ஆகையால் நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறியோ அந்த மகிழ்ச்சி எனக்கு தருவாயாது. ஆப்பிள் மரம் சொன்ன, நான் எங்கே மகிழ்ச்சியாகிறேன்? என்னை எப்போ வேணாலும் அடித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, எப்போ வேணாலும் பறிச்சுட்டு போயிடுறாங்க, கல்லால் எரிந்து என்னை காயப்படுத்துகிறாங்க, நான் மகிழ்ச்சியாகவே இல்லை என்று ஆப்பிள் மரம் இவ்வாறு சொன்னதான். பிறகு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்துக்கிட்டு ஒரு மலையின் பகுதியில் ஓக் ட்ரீ என்கின்ற ஒரு அழகான மரங்களை பார்க்க அவ்வளவு அழகாக ரம்மியமாக அது வளர்ந்தது. அவருக்குள்ளாக ஒரு ஆசை, கட்டாயமாக இந்த மரங்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த மரம் எடுத்து, மரமே உன்னுடைய மகிழ்ச்சி எனக்கு தருவாயா என்று. அப்போ அந்த மரம் சொன்னதா, நான் எங்கே மகிழ்ச்சியாக இருக்க, அதை பார்ப்பதற்காக உயரமாக வளர்ந்திருக்கிறேன், ஆனால் மலை சரிவுகள் அரிப்புகள் ஏற்படுகின்ற போது சரிந்து விழுந்து மடிந்து விடுகிறேன் என்று தன் கவலையை சொல்லி நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னதாம். இப்படியே அவர் தேடிக்கொண்டு மலையின் உச்சிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விண்மீன்கள், சந்திரன்கள் இதெல்லாம் பார்த்து இவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஆகவே உங்களுடைய மகிழ்ச்சி எனக்கு தாருங்கள் என்று கேட்டவுடன் விண்மீனும் சந்திரன், நாங்கள் எங்கே மகிழ்ச்சியாக இருக்க, காலத்தின் வெப்பநிலைக்கு மாற்ப நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். ஸோ தேர்ஃபோர் we are not happy. இந்த ஒரு கேள்வி கணைகளோடு மீண்டுமாக மலையின் உச்சியிலிருந்து கடல் பக்கம் வந்தார். கடலும் அந்த பதிலை சொன்னது, நாங்களும் மகிழ்ச்சியாக. இப்படியே அவர் சோர்வாக தளர்ந்து மயக்க போட்டு விழுந்தார். திடீரென்று எழுந்தார். ஒரு அழகான சிந்தனை அவருக்குள்ளாக உதித்தது. என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த படைக்கப்பட்ட பொருளும் மகிழ்ச்சியை கொடுப்பது கிடையாது, மாறாக படைத்த பரம்பொருளே மகிழ்ச்சியை கொடுப்பார் என்று அவருக்கு ஒரு சிந்தனை உதித்தது. அப்பொழுது பயன்படுத்திய சொல்லப்பட்ட ஒரு அழகான வாக்கியம், அகஸ்தினாருடைய புகழ்பெற்ற வாக்கியம். அவர் சொல்கிறார், இறைவா உன்னில் சரணடையும் வரை என்னில் நான் அமைதி அடைவது கிடையாது. ரொம்ப அழகான வாக்கியம். உன்னில் சரணடையும் வரை நான் என்னில் அமைதி அடைவது கிடையாது, இறைவன் ஒருவரே மகிழ்ச்சி என்று தன்னுடைய மனமாற்றத்திற்கான முதல் படியாக அமைந்தது. இறுதி வரை இறைவனில் மகிழ்ச்சியை கண்டவர் தான் புனித அகஸ்தினார். ஆக அன்புக்குரியவர்களே, அதாவது இன்னைக்கு கானாவூர் திருமண நிகழ்வு வாசிக்க கேட்டீங்க இல்லையா? கானாவூருக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்களா? 1-2 பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 1-2-3 பேர் போயிருக்கலாம். நானும் போயிருக்கிறேன். ரொம்ப அழகான நிகழ்வு. அதில் இது என்னுடைய கானாவூர் திருமண நிகழ்வு என்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா? என்னுடைய அந்த முனைவர் இறையியல் பட்டத்திற்கான அந்த திருமண குடும்பம். அதனால் இன்னும் அதிகமாக ஆழமாக சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அந்த கானாவூர் திருமண நிகழ்வுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 6 கல்தொட்டிகள் இல்லையா? இன்றைக்கும் 2 கல்தொட்டிகள் அங்கே இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 கல்தொட்டிகள் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே அப்படி வச்சுருப்பாங்க. பெரிய எவ்வளோ சொல்ல ஒரு 6 அடி கிட்ட இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, போய் காசு போட்டுனுக்குறாங்க அதுக்குள்ளே. அது வேற கதை, சரிங்களா? 2 கல்தொட்டி அப்படி நல்லா பாதுகாத்து வச்சுருக்காங்க. கானாவூர் நடைபெற்ற அந்த திருமண நிகழ்வு. அங்கே போனீங்கன்னா நல்லா வைன் கொடுப்பாங்க. வைன் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. செல்வ வாங்கிட்டு போவாங்க, வைன் கொடுப்பாங்க. பிறகு சர்டிஃபிகேட் ரொம்ப அழகாக இருக்கும். கானாவூரில் அந்த திருமண சான்றிதழ் ரொம்ப அழகாக கொடுப்பாங்க. நான் போயிருந்த பொழுது என்னோடு வந்திருந்த திருமண தம்பதிகளுக்கெல்லாம் திருமண வாக்குறுதிகள் புதுப்பித்து அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுத்தேன். இப்போ கூட யோசித்துக்கிட்டு இருந்தேன், அதனால் எப்படியாவது வர வைக்கணும், உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கூட அது கொடுக்கலாமே அப்படி நான் நினச்சிக்கிட்டு சும்மா அப்படி யோசித்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ லெட் மீ ட்ரை, ஈதர் ஐ ஹேவ் டு கோ ஆர் ஐ ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் த கேனம். ஸோ இதெல்லாம் ஒரு கண்முன்பாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அது அன்புக்குரிய இந்த கானாவூர் திருமண நிகழ்வு இல்லையா? மகிழ்ச்சி என்பது இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த திருமணத்தினுடைய குறைகளை தீர்த்து வைக்கப்பட்டது இயேசுவாக. நம்முடைய வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது இயேசுவால் மட்டுமே. குறையை நிறையாக மாற்றுபவர் இறைவன் ஒருவர் என்ற ஒரு அழகான சிந்தனை தான் கானாவூர் திருமண நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அமெரிக்காவில் அட்லாண்டா மாநிலத்தில் ஒரு கோவில் இருக்கிறது, கிரேஸ் லூத்ரன் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்புனா, வருஷத்தினுடைய கடைசி நாள் அந்த டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டுக்கு மக்கள் கோயிலுக்கு எப்படி வருவாங்கன்னா, தங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அந்த வருஷம் முழுவதும்
செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகளை ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வருவாங்க. எங்க கோவிலுக்கு த லாஸ்ட் டே ஆஃப் த இயர் அப்படி கொண்டு வந்து ஒரு வழிபாடு நடக்கும். அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு. அந்த வழிபாட்டின் இறுதியில் ஒரு தீச்சட்டி வச்சிருப்பாங்க. அந்த தீச்சட்டிக்குள்ள தாங்கள் எழுதி கொண்டு வந்த குற்றங்கள், குறைகள், பாவங்களை அதில் போடுவாங்க. அது எரிக்கப்படும். மக்களுடைய நம்பிக்கை என்ன? கடவுள் நம் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிக்கிறார். ஒன்று, புது வருஷம் பிறக்க போகிறது, புது வாழ்வை கடவுள் நமக்கு வழங்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு அந்த வழிபாட்டை கொண்டாடுவார்களாம். உண்மைதான் அன்புக்குரியவர்களே, கடவுள் பழைய வாழ்வை அழித்துவிட்டு புது வாழ்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிக்கலாம். அடிக்கடி யோசிப்பேன். The new day, it's a new blessing. The new day, not a new year alone, not only new year, even every day it's a new blessing. Every week is a blessing. ஆகவே புதிய நாள், புதிய ஆசீர்வாதம், புது வாழ்வை, புது எண்ணங்களை, புதிய ரசத்தை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளுடைய முதல் வாசகம் எப்படி எழுதப்பட்டது தெரியுங்களா? இந்த நாளுடைய முதல் வாசகம் இஸ்ராயல் மக்களுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த நிகழ்வை தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அதாவது பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஏன்? கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டதால், கடவுளுக்கு கீழ்ப்படியாமையால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். இருந்தாலும் கடவுள் அவர்களை மன்னித்து, கடவுள் அவர்களோடு பேசிய ஒரு அழகான உறவாடல் தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம். ரொம்ப அழகான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், மக்களே, என் கையில் உங்களை அழகிய மணிமுடியாய் உங்களை நான் வைத்திருப்பேன். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட மக்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள்? என் கையில் உங்களை அழகிய மணிமுடியாய் வைத்திருப்பேன் என்று சொல்லி சில புதிய பெயர்களை வழங்குகிறார். என்ன பெயர்கள்? எப்சிபா என்ற பெயர்களை இஸ்ராயல் மக்களுக்கு எருசலேம் நகருக்கு வழங்குகிறார். கடவுளுடைய அழகான உரையாடல். எப்சிபா என்றால் அவளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது கூட பாருங்க, கடவுள் இஸ்ராயல் மக்களை எருசலேமில் ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார். ஒரு பெண்ணாக உருவகித்து கடவுள் அவர்களோடு பேசுகிறார். எப்சிபா, அவளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்ராயல் மக்களை குறித்து நான் மகிழ்ச்சி. இன்னொரு பேர் என்ன? இந்த நாளுடைய முதல் வாசகம் பியூலா. பியூலானா அவளில் நான் மனம் முடித்தவன். ஆக மக்களை நான் மனம் முடித்திருக்கின்றேன் என்ற ஒரு அழகான. அப்ப எப்பெல்லாம் புது வாழ்வு கடவுள் வழங்கப்பட போகிறாரோ அப்பொழுதெல்லாம் புது பெயர்கள் வழங்கப்படும். நல்லா கவனிங்க. எப்பொழுதெல்லாம் கடவுள் புது வாழ்வை தரப்போகிறாரோ அப்பொழுதெல்லாம் புது வாழ்வு, புது பெயர்கள் தரப்படும். உதாரணத்திற்கு ஆபிராம் என்பதை ஆபிரகாம் மாறப்படுது இல்லையா? சோ அப்பனா பழைய பெயர் அழிக்கப்பட்டு புது வாழ்வு. அதுக்கே ஒரு அழகான பெரிய ஹீப்ரூல அந்த ஆபிரகாம் ஹெச் சவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஹெச் இஸ் a strong word. ஹீப்ரூ லெட்டர்ஸ்ல ஸ்ட்ராங் வேர்ட். அதான் அதோடைய மீனிங். ஸ்ட்ராங் ஹெச் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு இல்லையா? ஆக the strongest word in ஹீப்ரூ லெட்டர்ஸ்ல பார்த்தா ஹெச் தான். ஆக ஸ்ட்ராங்கா கடவுள் புது வாழ்க்கை வழங்க போகிறார் என்று ஒரு புது பெயரை கொடுத்து புது வாழ்வு. அதே போல பாருங்க, ஜேக்கப் என்பதை இஸ்ராயலாக மாற்றுகிறார், புது வாழ்வை வழங்க போகிறார். அதே போல சீமோன் என்பது பேதுருவாக, பேதுருக்கு ஒரு புது வாழ்வை கடவுள் வழங்க போகிறார். அதே போல சவுல் பவுலாக, எப்பொழுதெல்லாம் பழைய வாழ்வு அழிக்கப்படுகிறதோ புது வாழ்வு தரப்பு, அப்போதெல்லாம் புதிய பெயர்கள். இந்த நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகாக, பழைய ரசம் வர்சஸ் புதிய ரசம், the old wine versus new wine. பழைய ரசம் தீர்ந்தது, புதிய ரசம் பிறந்தது. பழைய ரசம் என்பது யூதருடைய பழைய நெறிமுறைகள், பழைய மரபுகள், பழைய சடங்குகள், அதில் நிறைவில்லை. புதிய ரசத்தை வழங்குகிறார், புதிய வழிமுறையை, புதிய நெறிமுறையை இயேசு வழங்க. அதனால்தான் பழைய ரசத்தை விட புதிய ரசம் சுவையாக இருந்தது. ஆக பழைய சடங்கு சம்பிரதாயங்கள், யூதர்கள் பின்பற்றிய அந்த சடங்கு சம்பிரதாயத்தை விட இயேசு வழங்கக்கூடிய புதிய வாழ்வு, புதிய நெறி மிக சிறந்ததாக இருந்ததாக யோவான் ரொம்ப அழகாக பதிவு செய்கிறார். அது அன்புக்குரியவர்களே, புதியது கடவுள் புதிய வாழ்க்கையை, புதிய எண்ணங்களை. இந்த கோயில் கூட அப்படிதான். நீங்க வீடுகளிலிருந்து பல சோர்வாக வரலாம், கவலையோடு வரலாம், பழைய எண்ணங்கள் பழைய வாழ்வோடு வந்தாலும் இங்கு வந்து வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது புதிய எண்ணங்கள் படைத்தவர்களாக, புதிய மக்களாக தான் கடவுள் அனுப்புகிறார். இன்றைக்கு காணா ஒரு திருமண நிகழ்வு இல்லையா? இதில் நிறைய புதிய அழகான இறையியல்
உண்மைகள் அடங்கியிருக்கிறது. இந்த கானாவு திருமணத்தில் the new theological truth, let me quote, சரிங்களா? முதல் விஷயம், இந்த கானாவு திருமணம் எதிர்பாராத ஒரு நிகழ்வு. அதாவது மாதம் முன்னாடியே போயிடுறாங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் இந்த கானாவு திருமணத்தில் நடக்கிறது. எப்படின்னு பாருங்க. அங்கே இப்போ எப்படி நம்ம இந்திய கலாச்சாரத்தில் திருமணம் அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பாடு பெஸ்ட்டாக கொடுப்பீங்க? என்ன பெஸ்ட்டாக சாப்பாடு கொடுப்பீங்க? பிரியாணின்னு வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன். தட் இஸ் அவர் இந்தியன் கல்ச்சர், தமிழ் கல்ச்சர். ஆக்சுவலி பிரியாணி நம்ம கலாச்சார உணவே கிடையாது. பிரியாணி யாருடைய கலாச்சார உணவு தெரியுமா உங்களுக்கு? யாருடையது? முகலாயர்களுடைய கலாச்சார உணவு தான் பிரியாணி. இன்னைக்கு பிரியாணி தான் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்கு தமிழர்களுடைய உணவில். அது எப்படி மாறி போச்சுன்னு தெரியல. இருந்தாலும் அங்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இன்னைக்கு பிரியாணி, அது மாதிரி யூதர்களை பொறுத்த எது த பெஸ்ட் என்னது? த வைன். ஏன்னா அங்க நிறைய திராட்சை வளரும். சரிங்களா? த வைன் ஹஸ் டு பி சர்வ்ட் இன் பெஸ்ட் வே. சரிங்களா? இப்போ என்ன நடக்கிறது? வைன் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருந்தது, ஆனால் திடீர்னு தீர்ந்து போய்விட்டது. எதிர்பாராத விஷயங்கள், வாங்கிய வைனோ செய்த வைனோ ரசம தீர்ந்து போய்விட்டது. எதிர்பாராமல் அங்க பெரிய பிரச்சனை வருகிறது. ஆக எதிர்பாராமல் இயேசு வருகிறார். எதிர்பாராத திருப்பங்களை, எதிர்பாராத ஆசிரை, எதிர்பாராத மகிமை, புதுமை அங்கு நடைபெறுகிறது. ஆக நம்ம வாழ்க்கை அப்படிதான். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி வருகின்ற போது எதிர்பாராத ஆசீர்வாதங்களை, எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பார்த்தீங்களா? ஒவ்வொரு திருப்பலியும் தான் கடவுளை நம்புவதும் தான் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் நம் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை கொடுத்து கொண்டே இருக்கின்ற அழகான ஒரு உண்மையை சொல்லுவதுதான் கானாவு திருமண நிகழ்வு. இரண்டாவது என்ன தெரியுங்களா? அனைவருடைய ஒத்துழைப்பு தான் அங்க புதுமையாக, மகிமையாக மாறியது. பாருங்க, மரியாள் தன் செயலை தொடங்குகிறார். ஆண்டவர் இயேசு அந்த கானாவு திருமணத்தில் தண்ணீர் திராட்சரசம் மாற்றுகின்ற அந்த மாட்சியை தொடங்கி வைக்கிறார். மேற்பார்வையாளர்கள் வருகிறார்கள், பணியாளர்கள் தண்ணீரை நிரப்புகிறார்கள், சீடர்கள் நம்பிக்கை கொள்கிறார். கலெக்டிவ் ஒர்க். சரிங்களா? அங்க பாருங்க, இயேசு மட்டுமே அந்த புதுமையை செய்யல. See, each and everyone contributed for the miracle. நம்ம குடும்ப வாழ்க்கை அப்படிதான். குடும்பங்கள், கணவன், மனைவி, தந்தை, தாய், பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக திருமண வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுதுதான் அங்கு புதுமை, மகிமை, அற்புதம், அதிசயம். ஆக பாருங்க, கலெக்டிவ் ஒர்க், சேர்ந்து உழைப்பது, கூட்டு முயற்சியே அழகான வெற்றி. த டீம் ஒர்க். அந்த ஃபேமிலி இஸ் a டீம். குடும்பம் என்பது ஒரு கூட்டு முயற்சியின் உருவாக்கம். ஏதோ அப்பா கடினமாக உழைக்கிறார், அம்மா ஊதாரித்தனமாக அதுவல்ல. அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி, பிள்ளைகளும் சரி, கூட்டு முயற்சி. ஆக நம்முடைய குடும்ப வாழ்வு ஒரு கூட்டு முயற்சியின் கலவைதான். ரொம்ப அழகான விஷயம். பார்த்தீங்களா? மூன்றாவது, இந்த திருமணத்தினுடைய மணமக்கள் யார்? கேள்வி இதுதான். இப்போ என்னது? மேற்பார்வையில் இருந்தாங்க, பணியாளர் இருந்தாங்க, இயேசு இருந்தார். யாருக்குங்க கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? என்னைக்காவது யோசித்தீங்களா? இது யாருடைய கல்யாணம்? எல்லாம் விவரமாக அழகாக சொல்லுகிறார் யோவான் நற்செய்தியாளர். மாதா இருந்தாங்க, இயேசு இருந்தாங்க, மேற்பார்வையாளர் இருந்தாங்க, பணியாளர் இருந்தாங்க, சீடர்கள் இருந்தாங்க, விருந்தாளிங்க வந்தாங்க. யார் கல்யாணம்? இயேசுதான் மணமகன். That is a beauty. That's a theological. இங்க மணமகன் யார் என்றால் இயேசுதான் மணமகன். இத யோவான் தரக்கூடிய அழகான, உள்ள இருக்கக்கூடிய அழகான இறை உண்மை. Who is a bridegroom? Jesus is a bridegroom. Then who is a bride? You and me are the bride. புரியுதுங்களா? நீங்களும் நானும் தான் மணமகள், இயேசுதான் மணமகன். ஆக மணமகனாக இயேசு, மணமகளாக நம்மோடு அவர் எப்போதும் உறவுகள் ஆசைப்படுகிறார். God wants to have a bedlock between you and me. ஆக மணமகனாக திருமண கானாவூரில் இருந்து அவர் எப்போதும் நம்முடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நான்காவது, புதிய ரசம். இங்க யாரு வைனாக மாறுகிறார்? இயேசுதான் வைன் இல்லையா? பழைய ரசம் தீர்ந்து விட்டது, பழைய உடன்படிக்கை முறிந்து விட்டது. ஆதாம் ஏவாளோடு கடவுள் செய்த உடன்படிக்கை முறிவு ஏற்பட்டது. ஆக புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் begins from Jesus. புதிய உடன்படிக்கை. ஆக புதிய ரசம், புதிய வைன், புதிய வாழ்வு, புதிய சிந்தனைகள், புதிய நம்பிக்கை, புதிய லைஃப் ஸ்டைல், புதிய நெறிமுறை இயேசுதான். ஆக இங்க வைன் என்பது இயேசுதான். பாருங்க, ரொம்ப அழகாக ஃப்ரெஷ் வைன். இதற்கு அழகான விளக்கம் இருக்கிறது. கணவன் மனைவியுமாக நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள், சரிங்களா? எவர் அண்ட் எவர் யூ ஹேவ் டு கிவ் a freshness to the husband and wife. முதல்
ராத்திரி அல்லது முதல் ஒரு மாதம் இல்ல ஒரு வருடம் கொடுக்கக்கூடிய அந்த freshness அல்ல. Ever and ever the husband to the wife has to husband give the freshness to each other. இறுதி வரைக்கும் 80 வயதாக இருக்கலாம், இறுதி வரைக்கும் அந்த freshness கொடுத்து கொண்டே. அதுதான் அழகாக அந்த புதிய வைன் அங்கு மிகப்பெரிய மகிமையாக மாறுகிறது. ஆக கணவன் மனைவியுடைய அழகான ஒரு விஷயத்தை இந்த கானாவு திருமணத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக கடவுள் மாட்சிமைப்படுத்துகிறார். பாருங்க, இன்றைக்கு பாருங்க, அந்த கானாவு திருமணம் இட்ஸ் a sign of the glory of God. கடவுளுடைய மாட்சிமை வெளிப்படுத்துகிறார். ஆனா மாட்சிமை வெளிப்படுத்தினாலும் இந்த வைன் எங்கிருந்து வந்தது யாருக்குமே தெரியல. ஏன்னா பந்தி அந்த பணியாளர்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது என்று யோவான் சொல்லுகிறார். which means God is magnified, God is glorified, but always God remains as a mystery. கடவுள் ஒரு மறைபொருளாகவே இருக்கு. அதனாலதான் நம்பிக்கையின் மறைபொருள் என்று திருப்பலியில் நாம் சொல்லுகிறோம். கடவுள் இன்றைக்கும் மறைபொருளாகவே இருக்கிறார். அந்த மறைபொருளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிறார். கடைசியாக பார்த்தனா சீடர்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தனர் அப்படின்னு முடிக்கதா இல்லையா? ஆக முதல் அருளையடத்தை கண்டு சீடர்கள் அப்போ சீடர்கள் இயேசு மேல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் வாழ்வாக மாறும். அதனால் அடிக்கடி சொல்வேன், வெறுங்கைகள் இரண்டும் கைகள் இரண்டும் வெறுங்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இயேசுவின் மேல் வைக்கின்ற நம்பிக்கை நமக்கு வாழ்வாக மாறும். அதே போல அன்புக்குரியவர்கள் இன்னொரு விஷயம் பாருங்க, கானாவூர் என்ற ஊரில் நிறைய திருமணம் நடந்திருக்கும். ஒரு ஊர்னா நிறைய கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த கல்யாணம் மட்டும்தான் பிரசித்தி பெற்ற கல்யாணம் மாறுகிறது. ஏன்? அங்க இயேசுவும் இருந்தார், மாதாவும் இருந்தாங்க. ஆக உங்களுடைய நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கையில் இயேசுவும் மாதாவும் இருந்தால்தான் திருமண வாழ்வு ஆசீர்வாதம். பார்த்தீங்களா, how lovely it is இல்லையா? ஆக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய திருமண வாழ்க்கையில் இயேசுவும் மாதாவும், Jesus the center of the wedding இல்லையா? இயேசுதான் இந்த திருமண வாழ்வின் மையம். ஆக நம்முடைய குடும்ப வாழ்வு நம்முடைய திருமண வாழ்வு இயேசுதான் மையமாக இருக்கணும். பணமோ பதவியோ அழகோ ஆர்ப்பாட்டமோ ஆடம்பரம் அல்ல. மறக Jesus the centrality in the marital and familial life இல்லையா? குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டியது இயேசுதான். இன்னொரு அழகான விஷயம் பாருங்க, அங்கு மனக்குறை தீர்க்கப்பட்டது யாரா? மாதாவால் இல்லையா? அந்த திருமண வாழ்வில் திருமண குடும்ப வாழ்வில் மனக்குறை இன்றைக்கும் அன்னையை நம்புவோம், அன்னையை தேடுவோம், அன்னையை எதென்று வாழ்வோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மனக்குறைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய தாயாக இருக்கிறார். எவ்வளவு அழகான விஷயம் இந்த குடும்ப வாழ்வு திருமண வாழ்வு பற்றிய கானாவு திருமணத்தில் இயேசுதான் மையம். அண்டை நம்முடைய மனக்குறைகளாம் தீர்க்கக்கூடிய அழகான தருணத்தில் இந்த இரண்டாம் வாசகம் அந்த புது வாழ்வை எப்படி பெறுவது, தூய ஆவியான செயல்பாடு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் ஆகல. Let's all allow the Holy Spirit to work in us. ஆக ஒவ்வொருவருக்கும் ஆவியான அபிஷேகத்தை கடவுள் கொடுக்கிறார். ஆவியானுடைய செயல்பாடு நமக்குள் இருக்கின்ற பொழுது புது வாழ்வு பெறுகின்றோம். இன்னொன்று, கடவுள் நமக்கு நிறைய திறமைகள் நிறைய ஆற்றல்கள் கொடுத்தால் அது பொது நன்மைக்காக பயன்படுத்துவது. அதுவும் நாளுடைய இரண்டாம் வாசகம் புனித பவுலுடைய சொல்கிறார், கடவுள் கொடுத்த வரங்கள் கடவுள் கொடுத்த திறமைகள் தனிப்பட்ட மனிதனுடைய சொத்தல்ல, பொது நன்மைக்காக அடுத்தவருடைய வளர்ச்சிக்காக மகிழ்வுக்காக பயன்படுத்துகிற அழகான இந்த சிந்தனைகள் எல்லாம் உள்வாங்கி இயேசுனுடைய அற்புதமான கானாவு திருமண நிகழ்வு நம்முடைய திருமண குடும்ப வாழ்வை ஆசீர்வாதம் மாறட்டும். நம்முடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையின் மையம் இயேசுதான். மகிழ்ச்சி என்பது இயேசுவால் தான் கொடுக்க முடியும். நம்முடைய குறைகளை நிறையாக மாற்றுபவர் இறைவன் ஒருவரே. மனக்குறைகளை தீர்க்கின்ற தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தேவத்தாயினிடத்திலே பரிந்துரை கேட்போம். நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாறட்டும். உங்கள் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கடவுள் நிறைவால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருப்போம். விசுவாசப்படுவோம். We
மகிழ்ச்சி என்பது இயேசு ஒருவரால் கொடுக்க முடியும். அவர் மட்டுமே. அதோடு நம்முடைய மனக்குறைகள் எல்லாம் தீர்த்து வைப்பவர் அன்னை தேவத்தாய். நம்முடைய திருமண குடும்ப வாழ்வின் மையமாக இருக்க வேண்டியது ஆண்டவர் ஒருவர். ஆக நம் குடும்ப வாழ்வெல்லாம் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் என்கிற முதல் வாசக ஆசையின்படி யூபலி ஆண்டினை கொண்டாடும் திரு அவையை எதிர்நோக்கின திருப்பணிகளாய் வழிநடத்தும் திருத்தந்தை உள்ளிட்ட திரு அவை தலைவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழவும் இறை மக்களாகிய எங்களை கட்டி எழுப்பவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே என்கின்ற பவுலடியாரின் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் நாங்கள் எல்லோரும் எங்கள் திறமைக்கேற்ப எம் கடமைகளை ஆற்றி எல்லோரும் எல்லாமும் பெற்றிட வழிவகை செய்யவும், சேற்றில் இறங்கி எமக்கு சோறு படைக்கும் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து உழைப்பாளர்களையும் மதித்து மாண்புடன் நடத்தவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கிற அன்னை மரியாளின் அறிவுரைப்படி நாம் நடந்தால் அதே அன்னையின் பரிந்துரையை ஆண்டவராம் இயேசு ஒருபோதும் தட்ட மாட்டார் என்கிற நம்பிக்கையும் எதிர்நோக்கும் உள்ளவர்களாய் இங்கே கூடியுள்ள நாம் அனைவரும் திகழவும் குறைகள் யாவும் நீங்க பெற்று சுவை மிகு திராட்சை ரசம் போல் நம் வாழ்வு இனிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குறைகளை நிறைவாக்க வந்தவரே, நாங்கள் என்றும் இறை மக்களாக திகழ வேண்டும். எக்குறைகளை பெற்றோமோ அதற்கேற்ப தொண்டுகள் புரிந்து எக்குறையும் இன்றி நிறைவாக்கக்கூடிய மனநிலையை அளித்து நம்பிக்கையில் உறுதி கொண்டவர்களாக செயலாற்ற போதுமான அருள் வரங்களை பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கானாவு திருமண நிகழ்வு, அந்த திருமணம் குடும்பம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. காரணம், இயேசுவும் இருந்தார், அன்னை மரியாளும் அங்கு இருந்தார். நம்முடைய குடும்ப வாழ்வில் இயேசுவும் இருக்க வேண்டும், அன்னை மரியாளும் இருக்க வேண்டும். அதில் நம்முடைய குடும்ப வாழ்வில் பல சவால்கள் மத்தியில் இயேசுவின் உடனிருப்பு, அன்னை மரியாளுடைய பரிந்துரை. ஆக நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சி என்பது கடவுள் ஒருவரால் மட்டுமே என்பதை உணர்வது. நம்முடைய குடும்ப வாழ்வில் பல குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். மனக்குறைகளெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தாயாய் தேவத்தாய் இருக்கிறார். ஆகவே அன்னையிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய திருமண வாழ்வை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்ப வாழ்வை இறுதி வரை உறுதியாக இயேசுவை மையப்படுத்திய வாழ்வாக நம்முடைய குடும்ப வாழ்வு அமைகின்ற பொழுது கடவுள் நம் வாழ்வையும் நம் குடும்பத்தில் அதிசயங்கள், ஆச்சரியங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய பலம், ஆண்டவருடைய சக்தி, புது வாழ்வை இறைவன் வழங்குகிறார். உங்கள் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வெல்லாம் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்பாடு. தந்தே
அன்புமிக்க சகோதர சகோதரிகள் எல்லோரும் இணைந்து நம்முடைய திருமண குடும்ப வாழ்வையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அவரை மையப்படுத்திய வாழ்வு, நம்முடைய மனக்குறைகள், திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றக்கூடிய அன்னையுடைய பரிந்துரை. ஆக அன்னையின் மேல் நம்பிக்கையும் அந்த ஆண்டவர் இயேசுனுடைய அருளையும் வேண்டி ஒப்புக் கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறது அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு நீர் அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரானது என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்துவின் இரக்கத்தை கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவலமான சிலுவையில் பாடுபட்ட முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடு விருது வைத்த நினைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானகத் தூதர்கள் முதன்மை வானகத் தூதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து வரை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் அணிகள் தமது சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறையின் பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண நின்று மக்கள் ஊழியம் அப்படி ரகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நடி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சிறப்பாக ஆண்டவர் இத்திருப்பலை நன்றி வழியாக ஒப்புக் கொடுப்ப சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து சுபிப்பவர்கள் அத்தனை குடும்பத்தாரின் நிறைவாக நீர் ஆசிர்வதிப்பீராக. ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுத்த அத்தனை ஆண் மக்கள் மேலும் உடைய அளவு கடந்த இரக்கத்தை முடிவில்லாத மோட்ச பாக்கியமாக பொழிபடியாக வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகள் உன் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் உணவரால் இருந்தோர் அந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைப்பாழ்வில் பங்கொள்ளும் தகுதியை பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை நன்றாடுகின்றோம். வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உரியதே. திருமண நிகழ்வுக்கு இயேசு சென்றார். இயேசு அங்கு சென்றதால் அல்லது இயேசு அங்கு இருந்ததால் மனக்குறையும் தீர்க்கப்பட்டது. இயேசு அங்கு இருந்ததால் புதுமையும் மகிழும் நிகழ்ந்தது. நம்முடைய குடும்ப வாழ்வும் அதுதான். இயேசுதான் மையம். இயேசுவின் மையத்தில் நம்முடைய திருமண வாழ்வை குடும்ப வாழ்வை நகர்த்த ஆண்டவருடைய அருள் ஆசீர் கேட்போம், ஜெபிப்போம். கரங்கள் விரித்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நடமான் விருப்பமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக நிமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லி அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் விழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவலத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணாவர் திருமணம் பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற திருமணமாக மாறியதற்கு இயேசுவின் உடனிருப்பு, இயேசுவின் பரிந்துரை அல்லது இயேசுனுடைய அந்த மையம் ஆக இயேசுவை மையப்படுத்திய அந்த திருமணம் தான் ஆசீர்வாதமாக மாறியது. ஆண்டவருடைய உடனிருப்பும் ஆண்டவரே நம்முடைய திருமண குடும்ப வாழ்வின் மையமாக இருக்கிறார். இறைவனை நம் உள்ளத்தில் இல்லத்தில் வரவேற்று
நம் குடும்பத்தை இயேசு ஆசீர்வதிக்க, நம் திருமண வாழ்வை கடவுள் ஆசீர்வதிக்க நம்மை தேடி வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும்.
கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். திருமறைக்கை தெய்வ திரு அருளால் ஊட்டிமறை மாவட்டம் குன்னூர் பங்கை சார்ந்த தந்தை ராபின், தாய் உஷா இவர்களின் மகன் ஜஸ்டின் துரைராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு அன்னை தெரேசா அன்பியத்தை சார்ந்த தந்தை அமைதராஜ், தாய் ஜான் பீட்டர் மேரி இவர்களின் மகள் அஞ்சு ஆஸ்லி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை சூசை, தாய் ஜாய் ஷீலா இவர்களின் மகன் ஜான் போஸ்கோ அவர்களுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் காந்தி நகர் பங்கை சார்ந்த தந்தை செல்வராஜ், தாய் மரியே செல்வி இவர்களின் மகள் அக்ஷயா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது இரண்டாம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை கந்தசாமி, தாய் பானுமதி இவர்களின் மகன் ஜீவானந்தம் அவர்களுக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் திரு இருதய பேராலய பங்கை சார்ந்த தந்தை அமிர்தராஜ், தாய் மரியா இவர்களின் மகள் மாஷா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது இரண்டாம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜோசப், தாய் ரீட்டா இவர்களின் மகன் டேவிட் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் ஆதம்பாக்கம் புனித மார்க் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் ரீட்டா இவர்களின் மகள் பெனிட்டா மரியா ரெபேக்கா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு திரு இருதய ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த தந்தை சங்கர், தாய் வேளாங்கண்ணி இவர்களின் மகன் சஞ்சய் வசந்த் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித புனவெந்தூர் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஆரோக்கியராஜ், தாய் ரூபி இவர்களின் மகள் கெனிஷியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இந்த நாட்களில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது போல தை பிறந்து விட்டால் திருமணம் பிறக்கும். ஆகையால் நிறைய திருமணங்கள் வழிவகுக்கும். மிகுந்த மகிழ்ச்சி காலகட்டத்தில் திருமண வாழ்வில் நுழைந்து திருமண வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது மிக மிக கடினமானது. ஆக அந்த சவால் நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும் நம்முடைய கத்தோலிக்க அந்த பாரம்பரியத்தின்படி வாழ்ந்து, அதே போல் இந்த நேரத்தில் சொல்வது என்ன, நிறைய பேர் இதுபோல் முறைப்படி நடக்கக்கூடிய கத்தோலிக்க அது திருமணம் மிகுந்த மகிழ்ச்சி. சில நேரத்தில் இந்த இன்டர்ஃபெய்த் மேரேஜெல்லாம் ரொம்ப அதிகமாகிறது சென்னை நகர்ப்புறங்கள். அதில் நம்முடைய பங்கெல்லாம் பெரிய பங்கு என்பது நிறைய இன்டர்ஃபெய்த் மேரேஜ், டிஸ்பாரிட்டி ஆஃப் கல்ட் மேரேஜ் சொல்வார்கள். அதாவது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், அதாவது ஒரு ஆண் கத்தோலிக்கராக இருக்கலாம், மனைவி இந்துவாக இருக்கலாம். ஆக இப்படியாக இவர்களிடையே நடைபெறும் நிகழ்வு இதெல்லாம் புரித பவுலடியார் ஏற்படுத்தியது. பவுலியன் ப்ரிவிலேஜ் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் திருச்சபை தரக்கூடிய ஒரு அது கடைசி இதில் தான். ஆனால் இந்த மேரேஜ் அதிகமாக நடைபெறுவதுதான் எங்களை போன்ற குருக்களுக்கு வருத்தம் அளிப்பதாக. இரண்டு திருமணமும் கத்தோலிக்க முறைப்படி கத்தோலிக்கர்களாக, ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, முதல்ல நம்முடைய பாரம்பரியம் கத்தோலிக்க விசுவாசத்தை பின்தள்ளிவிட்டு முன்னாக நடக்கக்கூடிய சில நேரங்களில் வருத்தமாக இருக்கும். கல்யாணம் சாயங்காலம் கோயிலில் நடக்கும், அடுத்த நாள் வேறு இடத்துல நடத்துவாங்க திருமணம்லாம். அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருப்பதெல்லாம் வேதனைக்குரியது. இது ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆக திருமணம்
குடும்பம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. அதை சிறப்பாக முன்னின்று தயாரித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினர் அதை பாரம்பரியமிக்க நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் திருமணம் செய்து அது வாழ்ந்து காட்டுவது மிகப்பெரிய அழகான செயல் என்பதை அன்போடு உணர்த்துகின்றேன். இன்றைக்கு ஏறக்குறைய 3 புதிதாக திருமண வேலை, இன்றைக்கி ஏறக்குறைய 2 நிச்சயதார்த்தமும் நடைபெறுகிறது. நம்முடைய பங்கில் நிறைய நிகழ்ச்சிகள். ஆகிய புனித அன்னை திரேசா அன்பியத்தை தாழ்ந்த மணமகள் ஆஞ்சு ஆஷ்லி அங்கே இருக்கிறாங்க, அஞ்சு அங்கே இருக்கிறீங்க. ஆக அமிர்தராஜ் தந்தை, தாய் ஜான் பீட்டர் மேரி அதில் 5. ஆகிய அந்த அம்மா அன்பிய பொறுப்பாளர் 5. ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேள். ஆகிய நல்ல ஒரு மகள். ஆகிய தங்களுடைய முதல் ஓலை வாசிக்கப்பட்டு தங்கள் திருமணத்தை தொடங்கி வைக்கணும். பங்கின் சார்பாக கரவலை எழுப்பி வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். பெஞ்சமின் அன்பியம் மணமகன் டேவிட், தந்தை ஜோசப், தாய் ரீட்டா. ஆகிய எங்கே இருக்கீங்க? ஆகிய இப்போ பையன் பார்த்தீங்கன்னா டேவிட், அவர் தான் முன்னின்று நடத்துகிறார். ஒரு அப்பா ஸ்தானத்துக்கு அப்பாவும் தன்னுடைய குடும்பத்தை தோள் மேல் சுமந்து கொண்டு என்னிடத்தில் ஓடியாந்து பார்த்து கொண்டே இருந்தார். ஆகையால் அவருக்கு திருமணம், அவரும் அவருடைய தாய் இந்த இருவருமாக இணைந்து ரொம்ப அழகாக குடும்ப வாழ்வில் அவர்கள் இந்த தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தி பாய்க்கணும் ஆசை. மகனே முன்னின்று வழி நடத்துவது, தாயினுடைய அன்போடு அந்த வழி நடத்துகிறார். மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு ஒரு பெருத்த கரவலை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அடுத்ததாக திருஇறுதி ஆண்டவர் அன்பியம் மணமகன் சஞ்சய் எழுந்து நிற்போம். தந்தை சங்கர், தாய் வேளாங்கண்ணி. இவங்க சிறப்பு என்னன்னா, சஞ்சய் அவர் திருமணம் செய்ய அவருக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். சரியா? அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ சஞ்சய்க்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். ஆகிய இது என்ன பயங்கர பாருங்கள், அவங்க மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சு மறுபடியும் பங்கு ஃபாதராக திருமணம் நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கெனிஷா மணமகள் கெனிஷா, சஞ்சய் கெனிஷாலாம் நம்முடைய பங்கினுடைய இளையோர் இளம் பெண்களை சார்ந்தவர்கள். அடுத்து ஆரோக்கியம் நம்முடைய பங்கிலே மிகப்பெரிய அளவுக்கு பங்கு தந்தையோடு அவருக்கு என்னென்னா ஒரு அடிக்ஷன், அவருக்கு என்னென்னா பங்கு ஃபாதராக பார்க்காம இருக்கக்கூடாது. அவருக்கு என் அப்பா பார்த்தாலும் பங்கு ஃபாதர், அவர் லோயலா காலேஜில் வேலை செய்கிறார் 35 வருஷமாக, எப்படி இருந்தாலும் பங்கு ஃபாதருடைய முகத்தை பார்த்துட்டு போயிடணும், அது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆகையால் நல்ல மனிதர் 35 ஆண்டுகளாக லோயலா கல்லூரியில் வேலை செஞ்சாலும் குருக்கள் மேல் அவ்வளவு அன்பு, எளிமையான ஒரு குணம். அதோடு இணைந்த தாய் ரூபி. ஆகிய கனிஷா, சஞ்சய் வசன் இவர்கள் இருவருக்கும் திருமணம் முதல் வாழை இந்த திருமண வைபவத்தை நாம் தொடங்கி வைப்போம். கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். எளிமையான குடும்பம், நீங்கள் வளமுடன் வாழ்க என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அதைத் தொடர்ந்து சில அறிவிப்புகள். வருகின்ற வாரம் 7:30 மணி திருப்பலி புனித காணிக்கை அன்னை அன்பியம் சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு அன்பிய பொறுப்பாளர்கள் சேர்ந்து சிறப்பித்த வாழ்த்துக்கள். இந்த வார புனிதர்கள்: திங்கட்கிழமை புனித பபியான், புனித செபாஸ்டியா, செவ்வாய்க்கிழமை புனித ஆக்னஸ், புதன்கிழமை புனித வின்சன், வெள்ளிக்கிழமை புனித பிரான்சிஸ் அலேசியார், சனிக்கிழமை புனித பவுல் மனமாற்ற விழா. தாஸ்புரத்தில் வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி இருக்கும். அன்பிய கூட்டங்கள் வருகின்ற வியாழன் மாலை 7 மணிக்கு புனித கபரியல் அன்பியம் திரு எடிசன் அவருடைய இல்லத்திலும், வருகின்ற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித சனிஸ்லாஸ் அன்பியம் பல்தசார் சதீஷ் இல்லத்திலும், வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜொபமாலை அன்பியம் திரு கிளமன் ஷெல்லாவுக்கு இல்லத்திலும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் இந்த திருமண காலில் கூட ஒருத்தவங்க பிள்ளைகள்லாம் சேர்ந்து தங்களுடைய அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கி காணிக்க கூட கொடுத்தாங்க. முதல் திருப்பலியில் அவங்களை நான் வாழ்த்தினேன். ரொம்ப மகிழ்ச்சி. பெற்றோர்கள் நன்றாக இருக்கின்ற பொழுதே பிள்ளைகள் நன்றாக பல நிகழ்வுகளை பெற்றோர்களுக்கு செய்து பார்ப்பது ரொம்ப அழகான விஷயம். ஆகையால் இப்படியாக திருமண வாழ்வை திருமண வாழ்வு கடவுள் கொடுத்த அழகான பொக்கிஷம். இந்த காலகட்டத்தில் வாழ்வது மிக மிக கடினம். இயேசுவை இருக பிடித்து கொண்டால் நன்றாக வாழலாம். அதே போல் இந்த வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடுபவர்கள் வெட்கப்படக்கூடாது. சரிங்களா? ஆகிய வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடுபவர்கள் தாராளமாக நீங்கள் உதவி பங்கு தந்தையினுடைய அலுவலகத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாரும் இணைந்து அற்புதமான இந்த திருமண விழா குடும்ப விழாவை நாம் கொண்டாடும். உங்கள் திருமண வாழ்வு குடும்ப வாழ்வெல்லாம் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சின்ன ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது, உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாண்டவர் 9ஆம் பத்திநாதர் ரோமில் அவர் பாப்பானவராக உயர்த்தப்படுகிறார். அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. போப்பாக உயர்த்தப்படுகிறார். பெரிய நிகழ்ச்சியிலேயே ஆகிய எல்லாரும் அந்த முடிஞ்ச பிறகு எல்லாரும் அவருடைய மோதிரம் இருக்கு இல்லையா, அந்த மோதிரத்துக்கு முத்தம் கொடுத்து எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
கடைசியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு பாப்பானவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அம்மாவுக்கிட்ட போயிட்டு இந்த மோதிரம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு யார் சொன்னது? போப்பு அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு, என் கையில் திருமண மோதிரம் இல்லைன்னா உன் கைக்கு இந்த மோதிரமே வந்திருக்காதுன்னாங்க. திருமண மோதிரம் அவ்வளவு ஒரு புனிதமானது இல்லையா? திருமண வாழ்வு இல்லை என்றால் குருத்துவம் இல்லை. நான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேங்க, 2ஆம் ஆண்டு இறையியலுக்கு நான் திருமணத்தை பற்றி வகுப்பு அவங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் குருத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திருமண வாழ்வை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் நன்றாக தெரிந்தால்தான் குருத்துவமே வாழ்ந்து காட்ட முடியும். ஆக திருமணம் குருத்துவம் இரண்டும் கடவுளுக்கு உகந்தது. வாழ்ந்து காட்டுவோம், கடவுளை நம்புவோம், நாடுவோம், நலம் பெறுவோம். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். காணா ஒரு திருமணம் ஆசீர்வாதமாக மாற்றியதற்கு முதன்மையான காரணம் அன்னையினுடைய அற்புதமான பரிந்துரை. அந்த திருமண நிகழ்வில் சந்தித்த பிரச்சனையை அன்னை பார்க்கிறார், மனக்குறையை தீர்க்கிறார், மன மகிழ்வை இயேசு வழியாக குடும்பத்தாருக்கு திருமண வாழ்வில் கொடுக்கிறார். நம்முடைய திருமண வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ சிக்கல்களோ சரிவுகளோ சவால்களை சரி செய்து மனக்குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பவர் தேவத்தாய். ஆக நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க அன்னையிடத்தில் ஒப்புக்கொடும். அம்மா தேவத்தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கின்ற தாயே, ஆரோக்கிய தாய், இந்த குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்க குழுமிருக்கிற அத்தனை மக்கள் மேலும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. மணமக்கள் குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு புனிதமாய் வாழ்ந்து காட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரின் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவீராக. மனக்குறைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு மன நிறைவோடு மனிதர்கள் மக்கள் வாழ இக்குடும்பங்களை நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையோடும் இயேசுவோடும் என்றும் இணைந்திருக்கும் குடும்பங்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.